ஸோ ஹலோ நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நீட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் நீட்டுக்கு 2-3 டேஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே பயாலஜி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரும்போது அதை அப்படியே விட்டுருப்பீங்க. சில பேர் நான் அப்ராட் தான் போக போகிறேன், எனக்கு எதுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ சில பேர்லாம் வந்து 110 எடுத்திருந்தீங்க, அப்போ 20-30 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வந்தால் நான் பாஸ் பண்ணியிருப்பேன், லாஸ்ட் இயர் அப்ராட் போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. சில பேர் நிறைய மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ஸ் வந்து 10-20 போயிருக்கலாம். ஸோ அப்படி ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. நான் உங்களுக்கு சீட் கோட் சொல்லி தர போகிறேன். எப்படி உங்கள் மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்படி நெகட்டிவ் மார்க்ஸை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான். சீட் கோட்னா ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு நிறைய கொஸ்டின் நீங்கள் எழுதலை, வேறு வழியே இல்லை, எக்ஸாமில் ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாமல் எது பெஸ்ட் ஆன்சரோ சூஸ் பண்ணி எழுத போகிறீங்க, அதான் சீட் கோட்ஸ். இப்போ சில சீட் கோட்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீட் கோட் வந்து நீங்கள் மோர் எது ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறீங்க. அது வேல்யூஸாக இருக்கலாம், இல்லை வேர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யூனிட்ஸாக இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரியல் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, 80 மீட்டர் per செகண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கன்வர்ஜன் லென்ஸ் இருக்குது. ஸோ இதில் எதை பெஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறோம், எது வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நான் சொன்னும் போதே ஆப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நீங்கள் எழுதி வச்சிருக்க மாட்டீங்க. ஸோ வந்து மைண்ட் கால்குலேட் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஆப்ஷன்ஸ்லாம், அது எப்படி சூஸ் பண்ணணும் சொல்லித்தரேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீட் கோட் ஒன்று பார்ப்போம். இந்த சீட் கோடில் நீங்கள் நல்லா பாருங்கள். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், 8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், 12 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், 5 மீட்டர் per செகண்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறது மேக்ஸிமம் வேல்யூஸ் தான். யூனிட்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம் நம்ம. இங்கே வந்து மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மீட்டர் per செகண்ட் இருக்குது. ஸோ நம்ம மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் தான் ப்ரியாரிட்டி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனுங்கிற மாதிரி நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்து வேல்யூஸ் பார்ப்போம். இப்போ வந்து இதில் எப்படி சூஸ் பண்ணுறது பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது மோஸ்ட் ரிப்பீட்டாக இருக்குன்னு பாருங்கள். 5 இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, இங்கே 5 ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 90% உங்களுக்கு 5 மீட்டர் per செகண்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டான வேல்யூவும் இதாக தான் இருக்குது, ரிப்பீட்டான யூனிட்டும் இதாக தான் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா ஒரு கொஷின், இந்த ரியல் டிஸ்டன்ஸ். ஸோ இதை பார்ப்போம். இதில் பாருங்கள், ரியல் இந்த இடத்துல வந்திருக்கு, ரியல் இந்த இடத்துல வந்திருக்கு, ரியல் இந்த இடத்துல வந்திருக்கு, 3 இடத்துல ரியல் வந்திருக்கு. டிஸ்டன்ஸ் காமனாக இருக்கனால டிஸ்டன்ஸ் நம்ம விட்டுலாம், கணக்கில் எடுத்துக்காமல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆனது 70 மீட்டர் per செகண்ட், 70 மீட்டர் per செகண்ட், 70 மீட்டர் per செகண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன். ஸோ கன்வர்ஜன். ஸோ நம்ம வந்து இப்போ எது வேணால் எடுத்துக்கலாம், ரியல் எடுத்துக்கலாம், நான் கன்வர்ஜன் எடுத்துக்கலாம். நான் ரியலை வந்து மேக்ஸிமம் எடுக்கும்போது இந்த விர்ச்சுவல் கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து கன்வர்ஜன் எடுக்கும்போது இந்த டைவர்ஜன் கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ். இந்த மேக்ஸிமம் இடத்துல வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிறது 70 மீட்டர் per செகண்ட். ஸோ நான் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இது 90% இதுவாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இது மாதிரி 2-3 கொஷின்ஸ் வரும்போது, அதில் நீங்கள் வந்து 3ல் 2 கொஷின் ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு 8 மார்க்ஸ் -1 மார்க் பண்ணாலும் 7 மார்க்ஸ் இதில் வரலாம். அதுக்கடுத்து செகண்ட் சீட் கோட் பற்றி பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எப்பயுமே போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் அசர்ஷன் தான் மேக்ஸிமம் ஆன்சராக இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸாம் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது இருக்கும்போது ஓகே. ஸோ இந்த ஆப்ஷனே இல்லை, எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காது, இப்படி வந்திருக்கு. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட், போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் இன்கரெக்ட், அசர்ஷன் இஸ் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் இன்கரெக்ட், அசர்ஷன் இஸ் கரெக்ட் இன்கரெக்ட் இல்லை ரீசன் இஸ் கரெக்ட்னு இருக்கும்போது நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுமே ஒன்று கரெக்டாக இருக்கும், இல்லை ரெண்டுமே ஒன்று தப்பாக இருக்கும், அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறீங்க. இதில் தான் மேக்ஸிமம் ப்ராபர்ட்டி ஒழிஞ்சிருக்கும். லைக் 30-30 பேலன்ஸில் இருக்க ரெண்டுமே சேர்த்து 30 தான் இருக்கும். ஸோ அதில் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 30% மார்க் வரது சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு சீட் கோட் இதிலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ் அண்ட் நன் ஆஃப் தி அபோவ். ஸோ பிரதர் இப்போ ரெண்டுமே இருக்குது, ஆல் ஆஃப் தி அபோவ் இருக்குது, நன் ஆஃப் தி அபோவ் இருக்குது, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்ஷனை விட்டுருங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் வர உங்களோட மார்க்ஸ் கீழே போயிட்டே இருக்கும். ஸோ லிமிட்டட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமுக்கு இதை மட்டும் நம்பி போகாமல், ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்ட்ராவே இருக்குது. சப்போஸ் வந்து நான் எக்ஸாமில் போய்ட்டு ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் கூட தரல, கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கூட தரலனா, ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு 10-15 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப, இல்லை நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, இன்னொரு 10-15 அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயரில். ஸோ என்னோட மார்க் நல்லா பூஸ்ட் ஆச்சு கொஞ்சம். ஸோ நான் இந்த மாதிரி ரிப்பீட் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணாமல் டேரக்டாக அப்ராட் இங்கே படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 1 இயர் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அடிஷனல் சீட் கோடும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா சீட் கோட்னா என்ன பிரதர், ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஷினில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபார்முலாவாக இருக்குது, ஒரே மாதிரி ஃபார்முலாவாக இருக்குது, எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது, இதுக்காச்சும் ஒரு ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுவீங்க, இல்லை வந்து ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாச்சும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக பார்க்க போகிறீங்க. லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீட் கோட் 1ல் எது ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்க போகிறீங்க. ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 சிமிலராக இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் பார்க்க போகிறீங்க. ரெண்டுமே இருக்குது. ஸோ இது ரெண்டில் ஒரு ஆன்சர் வரதுக்கு நியர்லி 40-45% சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். இதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனும் 4th ஆப்ஷனும் உங்களுக்கு சிமிலராக இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து 30-40% இந்த ஆன்சர்ஸ்குள்ளே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
ஸோ அடுத்து சீட் கோட் 2. நான் சொன்ன மாதிரி எலிமினேஷன் மெத்தட். என்ன பிரதர் எலிமினேஷன் மெத்தட்னு கேட்டிங்கன்னா, இப்போது எல்லாமே சேமாக இருக்கும். உங்களுக்கு வந்து அப்பர் வேல்யூ அண்ட் லோவர் வேல்யூ இது கேன்சல் பண்ணிவிட்டு மிடில் வேல்யூ சூஸ் பண்ண போகிறீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 மீட்டர் per செகண்ட் இருக்குது, 6 மீட்டர் per செகண்ட் இருக்குது, 7 மீட்டர் per செகண்ட் இருக்குது, 8 மீட்டர் per செகண்ட் இருக்குது. எதுவுமே இல்லை. சில இதில் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இருந்தால் சூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் அப்படிலாம் பார்த்தாலுமே அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா லோவஸ்ட் வேல்யூ 5ஐயும் ஹையஸ்ட் வேல்யூ 8ஐயும் கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ மிடில் இருக்க 6 to 7 எடுக்க போகிறோம். ஸோ இதில் ஒன்று ஆன்சராக இருக்கிறதுக்கு நியர்லி 30% சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு சீட் கோட் சொன்னீங்களா, அடிஷனல் சீட் கோட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஒரு கொஷின் இருக்குது, அதில் 4 ஆப்ஷனையும் பாருங்கள். எல்லா ஆப்ஷனும் சின்ன சின்னதாக இருக்குது, லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் பெருசாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தர் கொஷின் எடுக்க போகிறாங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆன்சர்ஸை உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் கொடுக்கறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அவங்களுடைய ஆன்சர் டைப்போட பாதரும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்குன்னா நியர்லி 70 to 80% அதாவது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ அந்த சூஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு 70 to 80% அந்த ஆன்சர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வழியில் 3 சீட் கோட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வழியில் இன்னும் கொஞ்சம் சீட் கோட்ஸ் பார்ப்போம். அது வரைக்கும் பை.